சிக்னிஃபிகண்டான வெயிட் லாஸ், பசி எடுக்காம இருக்கிறது, கண்டினியூஸா டயர்டா இருக்கிறது, இல்ல உடம்புல ஏதாவது கட்டி, அல்சர், ஸ்கின்ல ஏதாவது சேஞ்சஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா இது எல்லாமே கேன்சரினுடைய அறிகுறியா இருக்கலாம். கேன்சரினுடைய அறிகுறிகள் என்ன, எப்ப நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மருத்துவர் அரவிந்த், உங்கள் நலவாழ்விற்கான வன்தொண்டன். ஸோ கேன்சரினுடைய அவேர்னஸ் வீடியோவான பார்ட் 4 வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கேன்சரினுடைய சிம்டம்ஸ் என்னென்ன. சிம்டம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாடியோட ஒரு வார்னிங் சைன், உள்ள ஏதோ ஒரு நோய் இருக்கு அப்படின்னு பாடி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் சைன் தான் பாத்தீங்கன்னா சிம்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேன்சரினுடைய ஜென்ரலான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு கேன்சர்லயும் ஸ்பெசிபிக்கான சிக்னிஃபிகண்டான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சிம்டம்ஸ்ல ஃபர்ஸ்ட் வருது பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ். சிக்னிஃபிகண்டா வெயிட் லாஸ் இருக்கணும். எப்படி அப்படின்னா 5% in 1 month இல்ல 10% ஆஃப் யுவர் வெயிட் இன் 6 months. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 6 கிலோ 6 மாசத்துல அரௌண்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு கேன்சரினுடைய அறிகுறியாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா கேன்சர் நியூட்ரிஷனை ஜாஸ்தி கன்சியூம் பண்ணது இல்லைங்களா, அதனால ஒண்ணு. ப்ளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் ஃபெட்டிக் ஆர் டயர்ட்னஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சர்னால உங்களுக்கு பிளட் லாஸ் கூட ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆசன வாயிலிருந்து ப்ளீடிங் ஆகலாம், இல்ல வெஜினல் ப்ளீடிங் ஆகலாம், இந்த மாதிரி பிளட் லாஸ்லாம் ஆகலாம். அதனால உங்களுக்கு அனிமியா இருக்கலாம், அதனால ஃபெட்டிக் இருக்கலாம். இல்ல இன் ஜென்ரலாவே கேன்சர்னால உங்களுக்கு ஃபெட்டிக் இருக்கலாம். அது இல்லாம பசி எடுக்காம இருக்கிறது, அன்யூஷுவலா ஏதாவது லம்ப்ஸ் இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்துல இந்த மாதிரி ஏதாவது கட்டி இருக்கிறது, பிரெஸ்ட்ல எப்பவும் கட்டி இருக்குன்னா அது ரொம்ப முக்கியம். பிளஸ் வயிற்றுல உங்களுக்கு ஏதாவது கட்டி மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா இது எல்லாமே கேன்சருக்கான கட்டிகளா கூட இருக்கலாம். பிளஸ் அது மட்டும் இல்லாம சேஞ்சஸ் இன் பவல் அண்ட் பிளாடர் ஹேபிட்ஸ், உங்களுக்கு யூரின் போற ஹேபிட்ஸ்ல, மோஷன் போறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிளஸ் டைரியா இது ரெண்டும் மாத்தி மாத்தி வருது. அதாவது லூஸ் மோஷன் வயித்தால போறது, இல்லாட்டி பாத்தீங்கன்னா மோஷன் ரொம்ப டைட்டா போறது, 2-3 நாளைக்கு ஒருக்க போறது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கேன்சருக்கான அறிகுறியா இருக்கலாம். பிளஸ் பெர்சிஸ்டன்டா காஃப், ஒரு தடவை காஃப் பண்றதுல கண்டினியூஸா உங்களுக்கு ரொம்ப ஒரு 2-3 மாசமா காஃப் இருக்கு, இல்ல வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சு, ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் இருக்கு அப்படின்னா அது கூட இருக்கலாம். பிளஸ் முழுங்குறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கு, இந்த இடத்துல எப்படியும் நெக்கு இந்த ரீஜன்ல ஓரல் ஏரியா, ஓரல் கேவிட்டி இந்த கேன்சர்ஸ்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுங்குறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். ஏன்னா அந்த 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 வழியில தானே அது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த அன்யூஷுவல் ப்ளீடிங் ஆர் டிஸ்சார்ஜ், எந்த இடத்துல பாடியில இருந்து எந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு ஆசன வாயில இருந்தோ, நோஸ்ல இருந்தோ, இல்ல பிரெஸ்ட்ல இருந்தோ, இல்ல எந்த இடத்துல இருந்தா அன்யூஷுவலான ஒரு ப்ளீடிங். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜினல் ப்ளீடிங் எப்ப பீரியட்ஸுக்கு நடுவில், ஃபார் எக்ஸாம்பிள் 28 நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் வரும், அந்த பீரியட்ஸுக்கு நடுவில் நார்மல் பீரியட்ல உங்களுக்கு திடீர்னு ப்ளீடிங் ஆகுது, இல்ல மெனோபாஸ் ஆயிடுச்சு, மாதவிடாய் காலம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ளீடிங் திடீர்னு 60 வயசுல வருது, இல்லாட்டி உங்களுக்கு ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் உடலுறவுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ளீடிங் வருது அப்படின்னா இதெல்லாம் ஒரு சிம்டமா இருக்கலாம். பிளஸ் யூரின்ல பிளட் வருது, மோஷன்ல பிளட் வருது அப்படின்னாலும் நீங்க கவனிக்க வேண்டியிருக்கும். பிளஸ் பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்டான ப்ளீடிங், வேற ஏதாவது ஒரு பாடி ஓப்பனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு பைல்ஸ் ஆல்ரெடி இருக்கு ஆசன வாயில, இப்ப அதனால உங்களுக்கு ப்ளீடிங் வருது அப்படின்னா அது நம்ம கேன்சரா இருக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம உங்களுக்கு திடீர்னு ப்ளீடிங் வருது அப்படின்னா தான் உங்களுக்கு அதற்கான பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்காக நீங்க லைட்டா எடுத்துக்கூடாது. எந்த சிம்டமானாலும் ஸ்டார்டிங்லேயே பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அடுத்த ஸ்கின் ஏதாவது சேஞ்சஸ், ஏதாவது உங்களுக்கு மச்சம் பாத்தீங்கன்னா இல்ல மறு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் சைஸ் அதிகமாகுது, இல்ல ஷேப் கலர் ஏதாவது மாறுது, இல்ல அதோட பார்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது ஒரு அறிகுறியா இருக்கலாம். இல்ல புதுசா ஏதாவது மோல் வரை வந்திருக்கு, புதுசா ஏதாவது ஸ்கின்ல ஏதாவது புண் மாதிரி லீஷன் மாதிரி ஏதாவது வந்திருக்கு அப்படின்னாலும், பிளஸ் சோர் த்ரோட் இருக்கிறது, ஸ்கின் அண்ட் ஐஸ் எல்லோஷா சேஞ்ச் ஆகுது, இது எஸ்பெஷலா ஜாண்டிஸ்னுடைய சிம்டம். எல்லா ஜாண்டிஸுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேன்சரா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பேன்கிராஸ் கேன்சர் அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹெட் ஆஃப் பேன்கிராஸ்ல வரும்போது அது அந்த பைல் ட்ரெயின் ஆகக்கூடிய இடத்த அது பிளாக் பண்ணும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஜாண்டிஸ் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல டார்க்கனிங் ஆகுறது, இது எல்லாமே. ஸோ பெர்சிஸ்டன்டா ஏதாவது பெயின் இருக்கு கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெயின் இருக்கு, கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் பெயினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேன்சர்ல மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் இப்போ நான் படிக்கிறது பாத்தீங்கன்னா பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர். இந்த பாலியேட்டிவ் மெடிசன்ல ரொம்ப காமனான சிம்டமா வரக்கூடிய கேன்சர்னால சிம்டமா இருக்கிறது பாத்தீங்கன்னா பெயின் தான், பெர்சிஸ்டன்ட் அன்எக்ஸ்பிளைன் பெயின். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பெர்சிஸ்டன்டா அப்பப்போ ஃபீவர் வருது, நைட்ல உங்களுக்கு வைக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்ஸும் பாத்தீங்கன்னா கேன்சரினுடைய அறிகுறியாக இருக்கலாம். இது ஒரு விஷயங்களா. ஸோ பெயினுங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலா நண்பன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பல பேர் பாத்தீங்கன்னா பிரெஸ்ட்ல ஒரு சின்னதா ஒரு கட்டி இருக்கும், வயசானவங்க வீட்டுல இருப்பாங்க, ஒரு 2-3 சென்டிமீட்டர் சைஸ் கூட இருக்கும். ஆனா எத்தனை வருஷமா இருந்தாலும் அவங்க அதை
என்ன கட்டி அப்படின்னு பார்க்காம அலட்சியப்படுத்தி விடுவாங்க. பட் ஆனால் எப்போ அது ஒரு பெயின்னு வருதோ அப்போ வந்து அவங்களால வீட்டில் இருக்க முடியாது, கண்டிப்பாக டாக்டரை வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பெயின்னால தான் வந்து நிறைய பேர் டாக்டர்ஸ் மெடிக்கல் அட்டென்ஷன் ஒரு நோய்க்காக சீக் பண்ணுறதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. அதனால பெயின் வந்து ஒரு முக்கியமான சிம்டமா இருக்கு. ஸோ இப்போ நம்ம காமனான ஒரு டாப் 6 கேன்சர்ஸ்க்கான காமன் சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரஸ்ட் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்ல ஏதாவது கட்டி இருக்கு, இல்லை பிரஸ்டோடைய சைஸ் இல்லை ஷேப் ஏதாவது மாறுது அப்படிங்கிறது. ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா டிம்பிளிங், அதாவது உங்க ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் மாதிரி சில இடத்துல வந்து பள்ளமாவும், அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த ஆரஞ்சு பீல் எப்படி இருக்கு இல்லைங்களா, அந்த பள்ளமா புள்ளி புள்ளியா அந்த மாதிரி உங்களுக்கு மாறுறதோ, இல்லை ரெட்னஸ் இல்லை ஸ்கேலிங் இல்லை திக்கனிங் இந்த மாதிரி ஏதாவது பிரஸ்ட்ல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது இருக்கலாம். நிப்பிள்ஸ்ல இருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் வருது, இல்லை நிப்பிள் ரிட்டாக்ட் ஆயிருக்கு அப்படின்னாலும், பெர்சிஸ்டன்ட் பிரஸ்ட் பெயின் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் பிரஸ்ட் கேன்சரோட காமன் சிம்டம்ஸ் இருக்கலாம். ஓரல் கேன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் சோர், ஏதாவது மூக்கு வாயில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அல்சர் வந்து கண்டினியூஸா இருக்கு, அல்சர் இல்ல சோறு இல்ல ஒயிட் ஆர் ரெட் பேட்ச். இது நேற்று சிம்டம்ல நான் உங்களுக்கு ப்ரீ மேலிகன்ட் லீஷன்ஸ்ல வந்து சொல்லியிருந்தேன், எரித்ரோப்ளேக்கியா ஆர் லியூக்கோப்ளேக்கியான்னு சொல்லிட்டு. ஸோ இன்சைட் த மவுத் வந்து இருக்கு, மவுத் இல்ல டங் இல்ல கம்ஸ் லிப்ஸ் இல்லை எங்கே இருக்காலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு ஹீலே ஆகலை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஓரல் கேன்சர் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. மெல்றதுல முழுங்குறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கு, வாய் வந்து இப்போ தொடர்ந்து மூடுறதுல டங்கு நவுத்துல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா அது கூட உங்களுக்கு கேன்சர் ஆகலாம். இங்கேயும் ஏதாவது ஸ்வெல்லிங், இப்போ நெக்லயோ இல்லை ஹெட்லயோ ஓரல் கேட்லயோ எங்கே ஒரு ஸ்வெல்லிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்வெல்லிங் வந்து நிறைய பேருக்கு ஓரல் கேன்சர் வந்து இந்தியாவில் ரொம்ப காமனுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்கில் இந்த நெறி கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெறிக்கட்டி மாதிரி இருக்கும். அந்த நெறிக்கட்டி யூஸ்வலாக இப்போ எல்லாருக்குமே இருக்கும், ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் நடக்குதுங்க, அதனால இருக்கும். பட் ஆனால் அந்த நெறிக்கட்டி உங்களுக்கு பெருசாகுது, அதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரி இருந்தாலும், ஏதோ நெக்ல இந்த மாதிரி நிறைய பேர் இந்த நெக் ஸ்வெல்லிங் எல்லாம் வந்து இந்த ஓரல் ஸ்வெல்லிங் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு அதை அலட்சியப்படுத்திட்டு பக்கத்துல மெடிசன் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நாள் இது பண்ணாங்க. அதெல்லாம் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணுங்க. எஸ்பெஷலா உங்களுக்கு ஸ்மோக்கிங், புகையிலை பழக்கம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செர்விக்கல் கேன்சர். இதுக்கு வந்து வெஜினல் ப்ளீடிங் ஆல்ரெடி 3 டைப் சொல்லியிருந்தேன். மெனோபாஸ்க்கு அப்புறம் வருது, இன்டர் மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் 2 மென்சஸ்க்கு இடையில வருது, இல்லை போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் உடல் உறவுக்கு அப்புறம் வருது. இது எல்லாமே சரிங்களா. அன்யூஷுவல் வெஜினல் டிஸ்சார்ஜ், யூஸ்வலாக எல்லாமே அன்யூஷுவலாக ஏதாவது டிஸ்சார்ஜ் வாட்டரியாகவும் இருக்கலாம், இல்லை பிளட்டியாகவும் இருக்கலாம், இல்லை ஃபவுல் ஸ்மெல்லிங் ஓடரோடவும் இருக்கலாம். ஸோ பெல்விக் பெயின், அடிவயிறில் வந்து ஏதாவது வலி இருக்கிறது, எஸ்பெஷலாக அடிவயிறில் வலி வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ இருக்கிறது, இதெல்லாம் இருக்கலாம். ப்ளஸ் எஸ்பெஷலாக செர்விக்கல் கேன்சருக்கு ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமான மோஸ்ட் ஆஃப் தி கேன்சர்ஸ்க்கு ஏர்லி ஸ்டேஜில் பெருசாக எதுவும் சிம்டம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேப்ஸ்மியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலாக அப்டமன் கேன்சர்லாம் அந்த லம்ப் எல்லாம் உள்ளே இருக்கிறனால, அந்த கட்டியெல்லாம் உள்ளே இருக்கிறனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அது பெருசாக வர வரைக்கும் கூட தெரியாது. அதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோலோரெக்டல் கேன்சர் இல்லை குடல் கேன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன்ல பிரச்சனை இருக்கிறது, டைரியா இல்லை கான்ஸ்டிபேஷன் இது மாற்றி இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு வருது அப்படிங்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட உங்களுக்கு திடீர்னு கான்ஸ்டிபேஷன் வரலாம், திடீர்னு டைரியா வரலாம். பட் ஆனால் உங்களுக்கு கண்டினியூஸாக பெர்சிஸ்டன்ட்லி ஃபார் ஃபியூ வீக்ஸ் கொஞ்சம் வாரத்துக்கு அது இருக்கு அப்படின்னா அது வந்து இங்கே கவனிக்க வேண்டியிருக்கும். ப்ளஸ் மோஷன்ல ஏதாவது பிளட் வருது, பிரைட் பிளட்டாகவும் இருக்கலாம், இல்லை அது பிளாக் கலர் பிளட்டாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். வயிற்றுல வந்து ஏதாவது கண்டினியூஸாக டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் வயிற்றுல வந்து தசை பிடிக்கிற மாதிரி இருக்கிறது, இல்லை கேஸ் இல்லை பெயின் இந்த மாதிரி எது இருந்தாலும், கிராம்பிங் ஃபீலிங் இது எது இருந்தாலும் நீங்கள் அதை கவனிக்கணும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபீலிங் தட் யுவர் பவல் டசன்ட் எம்டி கம்ப்ளீட்லி, மோஷன் வந்து ஃபுல்லாக போன மாதிரி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லங் கேன்சருக்கு புதுசாக ஏதாவது ஒரு காஃப் வந்திருக்கு, அது வந்து கண்டினியூஸாக வர்சன் ஆகிட்டே இருக்குது ஓவர் தி பீரியட் ஆஃப் வீக்ஸில். ஸோ இருமும் போது அதில் வந்து பிளட் வருது, ப்ளஸ் செஸ்ட்டில் வந்து பெயின் இருக்கிறது, எஸ்பெஷலாக வந்து நம்ம டீப் பிரெத் எடுக்கும்போது இருமும் போது சிரிக்கும் போதெல்லாம் அது அந்த வலி அதிகரிக்குது அப்படிங்கும்போது, ப்ளஸ் அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுல வந்து டிஃபிகல்ட்டி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீசிங் பிரச்சனை, அதாவது வந்து வீசிங் வந்து யூஸ்வலாக வந்து உங்களுக்கு லாஸ்ட் சிம்டம் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினல் ஸ்டேஜில் இருக்க கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா அந்த விசில் சவுண்ட் அவங்க மூச்சு விட்றதே அந்த மாதிரி கேட்கும். ஸோ அந்த மாதிரி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. இது யூஸ்வலாக இந்த வீசிங்கிறது உங்களுக்கு டாக்டரோட ஸ்டெத்தோஸ்கோப்பில் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் அடுத்தது வாய்ஸ் சேஞ்ச் இருக்கிறது, இல்லை வெயிட் லாஸு, இல்லை பசி எடுக்காமல் இருக்கிறது, ப்ளஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு
செஸ்ட்ல இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கு, நுரையீரல் இன்ஃபெக்ஷன் வருது, இது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். சரிங்களா. அடுத்த ப்ராஸ்டேட் கேன்சரில் உங்களுக்கு யூரினேஷனில் டிஃபிகல்ட்டி, அதாவது யூரின் போகிறதுல டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஸ்லோவாக போகலாம், இல்லை ஃபுல்லாக வந்து யூரின் போன மாதிரி இல்லாமல் பாதி போயிட்டு பாதி போகாமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஸ்டீம் அந்த யூரின் போகிற இது வந்து விட்டு விட்டு வர மாதிரி இருக்கலாம். இல்லை எஸ்பெஷலாக இந்த மாதிரிலாம் வரும்போது அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பிளாடர் வந்து கம்ப்ளீட்டாக எம்டி ஆகலை இல்லைங்களா உங்களோட அந்த கேன்சர்னால. அதனால ஸோ எஸ்பெஷலாக இது நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி தடவை போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெயின், வலி இருக்கிறது, பர்னிங் சென்சேஷன் இருக்கிறது யூரின் போகும்போது, இல்லை பிளட் இருக்கிறது, இல்லை யூரின்ல இல்லை செமன்ல வந்து பிளட் இருக்கிறது, இல்லை கண்டினியூஸாக பெயின் இருக்கிறது, எஸ்பெஷலாக பேக்கு, ஹிப்ஸு, இடுப்பு பகுதி இந்த இடத்துல பெயின் இருக்கிறது. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் சிம்டம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த சிம்டம்லாம் இருக்கு அப்படின்னு நீங்கள் பயப்படுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு சிம்டம் அப்போ இருமல் வந்துச்சு, அப்போ கொஞ்சம் இங்கே வலி வந்துச்சு, அது வந்துச்சு அப்படின்னா அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. கண்டினியூஸாக ரொம்ப வாரக்கணக்கில் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ரெண்டாவது விஷயம், இப்போ வந்து நான் இப்போ சொல்லியிருப்பேன், இப்போ வந்து வீசிங் பிரச்சனை அப்படி சொன்னால் எனக்கு ஆஸ்துமா இருக்கு, எனக்கு வீசிங் இருக்கு அப்படிங்கிற ஒரு இருக்கலாம். இப்போ நான் வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, இப்போ ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வந்து கரகரன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து நீங்க அப்படி நினைக்கலாம். ஸோ இப்போ ட்ரபிள் யூரின் போர்ல டிஃபிகல்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு ப்ராஸ்டேட்டோமெகாலின்னு சொல்லி அந்த ப்ராஸ்டேட் ஆர்கன் வந்து பெருசாகும். அவங்களுக்கும் இந்த எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம அதை கேன்சர்னு சொல்ல முடியாது. அதனால நீங்களா கேன்சர்னு நினச்சி பயப்பட்டுக்க வேண்டாம் ஒரு விஷயம். ப்ளஸ் கூகுளில் போய் நீங்கள் எந்த சிம்டமாக போட்டிங்கனாலும் இட் மைட் பி கேன்சர்னு சொல்லி எல்லாத்துக்கும் வரும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தடவைலாம் கேட்டிருக்காங்க, இந்த இது எனக்கு சிம்டம் இருக்குது, நான் கூகுளில் பார்த்தேன் கேன்சர் வந்துச்சு அப்படி எல்லாமே போய்ப்பேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்பட, நீங்கள் செல்ஃபெல்லாம் டயக்னோஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் டாக்டரை பாருங்கள், உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம், இதில் வந்து உங்களுக்கு தாமதப்படுத்தியும் ஒரு பிரயோஜனம். எனக்கு இந்த வேலை இருக்கு, கல்யாணம் இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி உங்களோட சிம்டம்ஸை தாமதப்படுத்துறதுலையும் பிரயோஜனம் இல்லை. பிளஸ் இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுலயும் நம்ம ஒரு அசிங்கமா ஒரு விஷயமா வந்து நம்ம நடத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரெஸ்ட்ல வந்து ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கிறதோ, இல்ல வெஜனல் ப்ளீடிங் இருக்கு, போஸ்ட் கோய்டல் ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு நம்ம வந்து யோசிச்சுட்டு அதுக்காக நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து பாதிக்க விடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த சிம்டம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அணுகி அதுக்கு உடனடியான தீர்வு வந்து எடுக்கணும். இந்த ஹெல்த் விஷயத்தில் பணத்தையோ இல்லை மற்ற விஷயத்தையோ மிச்சம் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. முடிஞ்சால் நீங்கள் அப்படி உங்களுக்கு பணம் செலவு பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் பாருங்கள். பட் கண்டிப்பாக டாக்டர் வந்து நீங்கள் பாருங்கள். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பாடி என்ன அறிகுறி சொல்லுது அப்படிங்கிறது எப்பவுமே நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். சரிங்களா. இப்போ பக்கத்தில் ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர். ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல தான் அவங்க வராங்க. ஃபர்ஸ்ட் டைமே வந்து இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து அவங்க வராங்க டாக்டர் கிட்டே. அப்ப இவ்வளோ ஒஸ்ட் ஆகுற வரைக்கும் வீட்லயே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எஸ்பெஷலா நம்ம விமன்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெயின் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து எப்படி வெளியில சொல்லாம அவங்க அப்படியே தாங்கிட்டு இருக்கன்னு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் இருக்கவே கூடாது. இதுதான் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பெஸ்ட் வந்து இவங்களுக்கு நார்மலாக வந்து ட்ரெஸ் போட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வந்து சர்ஜரி பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஒரு சைடு வந்து பெஸ்ட்டே இல்லை, இன்னொரு சைடு பெஸ்ட் இருக்கு. நான் சொன்னேன் இவங்க வந்து சொன்னாங்க இல்லை சர்ஜரிலாம் எதுவும் நடக்கல சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சர்ஜரிலாம் எப்படி ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து வில்லேஜ்லேருந்து வரவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அவங்க வந்து 2-3 வருஷத்துக்கு ஏதாவது சர்ஜரி நடந்திருக்கலாம், அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி வந்து அவங்க தொலைச்சிருக்கலாம், அவங்க ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை இவங்களுக்கே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை கூப்பிட்டு வரும்போது பையன் இன்னொரு இடத்துல இருப்பாங்க, அம்மா வந்து வில்லேஜில் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த டைமில் 2-3 பசங்க இருப்பாங்க, யார் பண்ணிட்டு வந்தாங்க இதெல்லாம் தெரியாது இல்லைங்க. ஸோ அதனால வந்து நான் சொன்னேன் அப்படிலாம் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து இல்லைங்க சார் இங்கே வந்து இங்கே வந்து டிப்ரேட்மெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறமேட்டு இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சரி இங்க காட்டுங்க, நான் அது என்னன்னு பார்க்கணும், சூச்சல் லைன்ஸ்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் அவங்க முதல் தடவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வஸ்டான சினரியோல தான் நம்ம இந்தியாவில் இருக்கும். ஸோ அதனால கேன்சரை பற்றின முழுசான அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்க, அதை நான் அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு சேர்த்து அந்த தகவல்கள்லாம் போடுறேன். ஸோ இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்க முடியும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர், உங்கள் நலவாழ்வுக்கான தொண்டர். ஓம் சக்தி.